நாள் கூட ஃபர்ஸ்ட் ரேங்க் தவிர வேற எதுவுமே வாங்கினது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும்தான் வாங்கினேன். ஆனா ஒரு ஃபன்னியான விஷயம் சொல்லவா, நான் கிளாஸ் லீடராகவும் இருந்தேன். நான் வந்து இந்த டீச்சர் பின்னாடி புக்கெல்லாம் தூக்கிட்டு போங்களேன், கிளாஸ் ரூமுக்கு டீச்சர் வரலன்னா போய் மேம் மிஸ் நீங்கள் வரல வந்துருங்க கிளாஸுக்கு, நீ பேசக்கூடாது, உன் பேரை நான் போர்டில் எழுதி வச்சிருவேன், இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. உண்மையாகவே நான் அப்படித்தான் இருந்தேன். எனக்கு பெருசாக எனக்கு உண்மையாகவே நிறைய பேர் என்னை பார்த்தாலே கடுப்பாயிடுவாங்க, இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, இவளும் படிச்சு தொலைற எங்களை வேற படிக்க சொல்கிறா. நான் டீச்சர் வரலன்னா I really believe I was back then also a leader, maybe I don't know why. I'm still a change maker in the society. ஆனால் அப்பயுமே எனக்கு எல்லாருமே ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலுக்கு வந்தால் படிக்கணும்ல, எப்படி உட்காந்து டைம் எப்படி வேஸ்ட் பண்ண முடியும், இப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனாலேயே எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க முந்தி காலத்தில். நவ் ஐ ஹேவ் so many friends. ஆனால் வந்து எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஏன்னா நான் தான் நச மாதிரி எப்போ பார்த்தாலும் படி எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் போய் எப்போ பார்த்தாலும் வியாக்கியானம் பூமர் மாதிரி படி, இதையும் படி அதையும் படி, இப்படி படிக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, இப்படித்தான் நான் இருந்தேன் சின்ன வயசுல. உண்மையாவே இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. நான் ஒரு அப்நார்மல் கேஸ் போல இருக்கு. ஆனா நான் அப்படித்தான் இருந்தேன். நல்ல அந்த அந்த என் கூட இருக்கிறவங்களும் படிக்கணும், அப்பதான் எனக்கு வந்து அப்படி ஒரு என்வாயன்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நான் நல்லா படிப்பேன். நான் சின்ன வயசுல பெருசா பர்த்டே பார்ட்டிலாம் போனது இல்லைம்மா. எங்க அப்பா அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்க வீட்டுல ஸ்ட்ரிக்ட். இந்த இந்த தெருவுல இருந்து பக்கத்து தெருவுக்கு போகக்கூடாது, அலௌடு இல்லை. சைக்கிள் ஓட்ட அலௌடு இல்லை. பொம்பளை பிள்ளைக்கு சைக்கிள் தேவையில்லை, வீட்டில் தான் இருக்கணும். ஸ்கூல் விட்டா வீடு ரிக்ஷாவில் தான் போவேன் ஸ்கூலுக்கு, ரிக்ஷாவில் வருவேன். ரிக்ஷாவில் நான் 11th ஸ்டாண்டர்டில் யாராவது ரிக்ஷாவில் ஸ்கூலுக்கு போவாங்களாம்மா சொல்லுங்கள், என் நிலைமையை பாருங்க. ஆனாலும் அப்படிதான், அப்படி எதிர்த்து பேசி எங்களுக்கு பழக்கம் இல்லை. அப்பாவை பெருசாக கட்டி பிடிச்சி கொஞ்சி அப்படிலாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை. அப்பா வந்தாருன்னா எந்திரிச்சு நின்றுடணும், அப்பா போயிட்ட அப்புறம் தான் உட்காரணும். இப்படித்தான் நான் வளர்ந்தேன். உண்மையாகவே எனக்கு இன்னைக்கு கேர்ள்ஸ் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய லைஃப் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வசதி வாய்ப்புகள் என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது உண்மையாகவே. ஸோ தட் வே ஐ ஹேட் a lot of நான் அவங்கள ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைப்பேன், ஆனால் அவங்க என்னை ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கெலாம் நான் போக மாட்டேன், அவங்க வீட்டுக்கு படிக்க கூப்பிட்டா நான் போக மாட்டேன், அதெல்லாம் எங்கள் வீட்டில் அலௌடு கிடையாது. ஆனால் நான் 10th வந்து ரொம்ப நல்ல மார்க் வாங்கின அப்புறமா எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்னாங்க, இல்லை அவருக்கு குரூப் ஸ்டடீஸ் உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பேர் நீங்கள் கூப்பிடுங்க, அவன் ஹெல்ப் பண்ண முடியும் மற்றவங்களுக்குன்னு சொன்னனால கொஞ்சம் பேர் எங்கள் வீட்டுக்கு வர அலௌடு. எப்போது 10th ஸ்டாண்டர்டில். ஓகே, 10th முடிச்சப்பறம் 11th தான் 2-3 கேர்ள்ஸ் வீட்டுக்கு வரல. நான் படிச்சது கோஎட் ஸ்கூல்ல, பசங்க பேரெல்லாம் கூட வீட்டில் சொல்லிட முடியாது, அவ்வளோதான் தொலைஞ்சேன். நான் அதெல்லாம் பேசவே மாட்டேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படிக்க மட்டும்தான். அதுக்கப்புறமா நான் நினைக்கிறேன் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் வீட்டில் டிவி வாங்கினோம். ஆனால் சின்னதுலேருந்து எனக்கு பார்த்து பழக்கமே இல்லை, அதனால அப்புறமாவும் பார்க்க மாட்டேன். நான் பெரிய விஜய் ஃபேன். இங்கே எவ்வளோ பேர் விஜய் ஃபேன்? கை எடுக்குங்க. எத்தனை பேர் அஜித் ஃபேன்?